பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம். நேயர்கள் இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் வக்ரமாகிருக்கார். வக்ரம்னா என்ன? பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம். அப்படின்னா அவர் மீன வெட்டி வேலையை கும்ப வெட்டி வேலையும் சேர்த்து செய்வார். அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்குள்ளே போகும்போது பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் போயிட்டுருக்காரு. செவ்வாய் பகவான் 15ஆம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார். செவ்வாய் பகவான் 15ஆம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிர பகவான் 16ஆம் தேதி வந்துடுவார். கேது பகவான் ஆல்ரெடி அங்கே தான் போயிட்டுருக்காரு. சூரிய பகவான் 17ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார். புத பகவான் 12ஆம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். 4 கிரக பெயர்ச்சி இந்த மாதம். 4 கிரக பெயர்ச்சி. சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு 17. புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் 12ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு. சுக்கிரன் அதே மாதிரி பெயர்ச்சி. செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் துலா வீட்டுக்கு வந்துட்டார். வழக்கம் போல் ராகு இருக்கார். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். நேயர்கள், நீங்கள் இது என்னன்னா பொது பலன் தான், உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. இப்போ 40 வயசு ஆளுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லலாம். அதே 15 வயசு பிள்ளைக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி 80 வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா? 25 வயசு 30 வயசுனா திருமணம் ஆகும்னு சொல்லலாம். அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டின வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான். ஆக இது பொது பலன். இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க, ஒரு சிலர் ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ கும்பராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கோபுர வீடு, கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன? ஒரு நாள் அந்த கோபுரம் எப்படி உயரமாக இருக்கோ அந்த உயரத்துக்கு இந்த கும்பராசிக்காரங்க வருவாங்க. இது நடக்கும். நான் சொல்லி ரொம்ப பேர் நடந்துட்டு. சரி, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், கோபுரம் இருக்கிற கோவில் இருக்கும் அந்த தெருவில் பக்கத்தில். அதே ஈபி டவர் அது வழியாக போகும். அதாவது இவங்க வீட்டிலேருந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு பெரிய மாடி வீடு இருக்கும். ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும். அப்படி இருந்தாலும் அது கும்பராசி. சரி, இப்போ இந்த ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு சார்? இப்போ சனி வக்கரமாக நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், ஜாதகம் அனுப்பிட்டு பார்த்தாரு கும்பராசி. சார் சனி வக்கரம் பாதிக்குமான்னாரு. ஒன்றும் பெருசாலாம் பாதிக்காது. சனி திரும்ப இங்கே வராருன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களா இல்லைன்னு செக் பண்ண வர்றாரு. ஏன்னா ஜென்ம சனி அது வக்ரமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுடைய உழைக்க அதிகமாக வைக்க போகிறாரு, வேலை அதிகமாக வாங்க போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் எந்த அளவுக்கு உழைக்க வைக்கிறாரோ உடம்பை ஒழுங்குபடுத்துவார், வருமானத்தையும் கொடுத்துருவார். ஏன்? குரு பார்வையில் சனி ராகு சந்திரன் இருக்குது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மையா இல்லையா? அதனால் பயப்பட வேண்டாம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சனின்னா லேபர் தானே சார். கம்பெனிகளில் அலுவலகங்களில் லோ போஸ்ட்டில் இருக்கவங்கலாம் லேபர் தான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த லேபராக இருக்கவங்க தான் ஒரு நாள் இந்த கோபுரம் போல் உயரத்துக்கு வந்து பெரிய அதிகாரியாகவும் வருவாங்க. படிப்படியாக போகணும், அதான் நல்லது. அப்போ அதிகமான வேலை இருக்கும், வேலை பழு இருக்கும். உண்மை தான். உடம்பை பார்த்துக்குங்க. ஆனால் அனுபவம் நிறையா கிடைக்கும். குரு பணத்தை கொடுத்துருவார். சரி, அடுத்து 5ல் குரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு. இந்த 5ல் குரு இருக்கிற வரைக்கும் கும்பராசிக்காரங்களும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. 7.5 சனி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. 7.5 சனி ஒரு 2 வருஷத்துக்கு தான் இருக்கும். இப்போ நிறையா பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு. பேர் உட்பட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 7.5 சனி. ஏன்? சனி திசையே நடந்து 7.5 சனிலையும் கிடைச்சிருக்கு. அதனால நல்ல தேர்வு எழுதுங்க. சனி நீதிபதி.
சனி குறுக்கும், சனி தசை நடக்கும் போதோ 7 சனி காலத்துலேயோ உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட்டு நல்ல வேலை கிடைச்சுன்னா அதை கெடுக்கவே முடியாது, தடுக்க முடியாது. பழமொழியே இருக்கு, சனி கொடுக்க யார் தடுப்பான்னு. மற்ற கிரகங்களை நெருங்க முடியாது, ஏன்னா சனி நீதிபதி. அப்போ இந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அரசு பணியோ அல்லது அதுக்கு நிகரான பணியோ வேலை கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். கல்யாணம் பண்ணிக்கலாம் 7 சனியில், நிறையா சொல்லியிருக்கேன். குழந்தை பாக்கியம் உண்டு. 5ல் குரு இருக்கேன், கண்டிப்பாக குழந்தை உண்டு. 5ல் குரு இருந்து தனிச்சிருக்கே சார் அதெல்லாம் நினைக்க வேண்டாம், குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்கு பல விஷயங்கள் பார்க்கணும். சரி, அடுத்து சார் 7ல் சுக்கிரன் கேது இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பொதுவாக ராகு கேது ராசியிலையும் 7லையும் இருக்கக்கூடாது சார். அப்படின்னா என்ன? கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகமாக இருந்தால் அதிகாரி தொழிலாளி விட்டு கொடுக்கணும். கம்பெனியாக இருந்தால் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுக்கணும். இல்லைன்னா பஞ்சாயத்து தான். ஏன்னா ராகுன்னா தலை, கேதுன்னா வாழு. எங்கேயாவது தலையும் வாழும் விட்டுமா? ஒட்டாது. அப்போ விட்டு கொடுத்து போயே ஆகணும். அங்கே யார் இருக்கா? சுக்கிரன். உங்கள் கும்பத்துக்கெல்லாம் யோகமான கிரகம் சுக்கிரன் தான். அவர் போய் கேதுவோட சேரும்போது சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா அத்தை, சுக்கிரன்னா சகோதரி, சுக்கிரன்னா பெண் அதிகாரி அல்லது பெண் ஊழியர்கள். அப்போ இவங்கள்ட்டெல்லாம் இந்த மாதம் கவனம். விஷயம் அவ்வளோதான். அவங்களால பிரச்சனை வரும் அல்லது அவங்களுக்கு மருத்துவ செலவு வரும். சுக்கிரனை யார்? மனைவி. அது 7லே இருக்குது. இப்போ மனைவிக்கு ஒரு சின்ன மருத்துவ செலவோ அல்லது சகோதரிக்கோ உங்கள் அத்தைக்கோ மாமியாருக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் உங்களுக்கே 7ன்னா அடி வயிறு யூரின் போகிற இடம். அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதானே. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு சின்ன பாதகம் நடக்கும்ல சார். நல்ல சீட்டு கிடச்சிட்டுன்னு உட்காந்துட்டோம்னா பக்கத்தில் ஆகாதையும் ஒருத்தன் உட்காந்துருப்பான். சுமாரான சீட்டுன்னு பஸ்ஸில் உட்காந்தோம்னா நல்ல பேர், ஒரு நல்ல டைப்பில் நல்ல எழுத்தாளர், பேக்கரி, நல்ல ஒரு பழக்க வழக்கம் உள்ளால் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்போ ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். ஆக இந்த மாதம் கும்பத்துக்கு சிறப்பு, கேட்டதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் ரைட்டு சார். 8ல் போய் புதன் உச்சமாகுது 12ஆம் தேதியிலேருந்து. சூரியன் அங்கே போகுது. அப்போ 8ஆம் இடம் வலுப்படுவேனே. ஆமாம், வலுப்படுது, வலுப்படக்கூடாது. ஆனால் 8ல் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கே. 8ல் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. 6ஆட்சி வீடு 8, குழந்தை பாக்கியத்தை தடுக்கிறது 8, ஆனால் குரு பார்வையினால கொடுக்கறது 8. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். சூரியன் 8ல் அப்பாவுக்கு மருத்துவ செலவு. சூரியன் 8ல் யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ், அரிப்பு, கட்டி, கொப்பளம். புதன்னா அரிப்பு, தோலுக்குள்ளவர். அப்போ 8 மோஷன் போகிற இடம், யூரின் போகிற இடத்துல சின்ன மருத்துவ செலவு உண்டு. ஆனால் எல்லாம் உண்டு. ஆனால் 8ல் புதையல் இருக்கு, லாட்ரி இருக்கு, ஆராய்ச்சி இருக்கு, திடீர் பண வரவு, அப்போ இது பிராமி சொத்து, எல்ஐசி அமௌண்ட்டு இவ்வளவு இருக்கே. அப்போ அந்த பணமெல்லாம் எங்கே கிடைக்கும்? 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கும்பத்து கிடைக்கும்ல. புதையல்னா என்ன? திடீர்னு ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச புதையல் தானே. ஒரு வெளி மாநிலத்துக்கு நல்ல 50,000 சம்பளம், 80,000 சம்பளம் வாங்கினா போனால் நல்லது தானே. அப்போ யோகங்கள் கொட்டி கிடக்கு. 8, 7 வந்து இந்த மாதம் சரியில்லை. 7ன்னா இடுப்பு, 6, 7, 8ன்னா 1க்கு 2க்கு போகிற இடம். இதில் கவனமாக இருங்க. பார்ட்னர்கள்ட்ட கவனம். மனைவியாக இருந்த கணவன் ஏற்கனவே சொன்னேன், வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கை, அவ்வளோதான். ஆனால் டோட்டலாக எல்லாத்தையும் சுமூகமாக நடக்கிறதுக்கு குரு பார்வை இருக்குது. கண்டிப்பாக இந்த குரு பார்வை இந்த மாதம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதுசாக இடம் சார். செவ்வாய் இங்கே இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது சார். இவர் உங்களுக்கு யார்? 10 குடையவர். 10 குடைய செவ்வாய் அவருக்கு 12ல் மறைஞ்சி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அது எங்கே பார்க்குது? 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் வீட்டு கிரகமும் அதுதான். அப்போ முயற்சிகள் யாவும் வெற்றி. உங்கள் சகோதரன் நல்லா இருப்பார். உங்கள் சகோதரனுக்கு முன்னேற்றம் உண்டு. ஏன்னா செவ்வாய் தான் சகோதரக்காரன். 3ஆம் இடம் உங்கள் தம்பி, அந்த வீட்டுக்கு அதிபதி, அவரே பார்க்குறாரு. அந்த செவ்வாயை குருவும் பார்க்குறாரு. தம்பிக்கு யோகம், மாமனாருக்கு யோகம் சார். 6ஆம் இடம் என்பது மாமனாருடைய சொத்து. அந்த 6 கூடையவர் உங்கள் ராசியிலிருந்து குரு பார்க்குறாரு. ஒரு சிலருக்கு மாமா அல்லது மாமனாருடைய சொத்து கிடைக்கும். இது சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதம் உண்மையில் அற்புதமான மாதம். நான் சொன்ன மாதிரி வேலை பார்க்குற இடங்களில் கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்து போங்க. செப்டம்பர் மாதம் உண்மையில் நல்ல மாதம்தான். இந்த மாதம் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா புதன் உச்சமாக இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க 22ஆம் தேதி 23ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. உங்களுக்கு ராசியான நம்பர் உங்களுக்கு 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் ராசியான நம்பர். உங்களுக்கு ராசியான கலர் ஸ்கை ப்ளூ. ரொம்ப 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 ராசியான கலர் ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ. உங்களுக்கு க்ரீன், லைட் க்ரீன், ஒயிட் கலர், இதெல்லாம் ராசியாக இருக்கும். இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே
சிறப்பாக இருக்க அதை பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.